சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையில் இதை சங்கல்ப மாத்திரத்தினால ஏற்படுத்தின நம் காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம் என்று பக்தர்களால் போற்றப்பட்ட பரமாச்சாரியாளுடைய ஜெயந்தி உற்சவத்தை ஆராதன உற்சவத்தை முன்னிட்டு இந்த ஆச்சாரியாலை பற்றி ஸ்மரிக்கக்கூடியதான உபன்யாசம் நடக்கிறது. உபன்யாசம் அப்படிங்கிறதுக்கு இப்போ பொதுவாக இந்த கதை சொல்கிறத உபன்யாசம்னு சொல்லுவா, கதா காலக்ஷேபம்னு சொல்லுவா, சொற்பொழிவுன்னு சொல்லுவார்கள். ஆனால் கரெக்டாக சிலதுக்கு தான் உபன்யாசங்கிற வார்த்தை பொருந்தும். உபன்யாசங்கிறதுக்கு மீனிங் உபசமீபே ஞாசம். கேட்குறவர்களுடைய மனசை பகவானுக்கு பக்கத்தில் கொண்டு வைக்கணும். அந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எத்தனை நிமிஷம் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை நிமிஷம் உங்களுக்கு வெளி உலக ஸ்மரணை இருக்கக்கூடாது. அந்த ட்ராவல் அவர்களோடு நாம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு தியான சக்தியோட உபன்யாசம் பண்ணுறவர்களோட சொற்பொழிவை தான், கதையை தான் உபன்யாசம்னு சொல்கிறது. இந்த பரமாச்சாரியாளுடைய மகிமைக்கு வார்த்தைகள் பத்தாது. சேக்கிழார் பெருமான் அடியார்களை பற்றி சொல்லும்போது, நான் எப்படி இந்த அடியார்களை பற்றி சொல்லுவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும், எதுபோல அப்படின்னா ஒரு பெரிய பார்க்கடல். அந்த பார்க்கடலை பார்த்த உடனே ஒரு நாய்க்கு ஆசையாக இருந்ததாம், அத்தனை பாலையும் குடிச்சுடணும். இந்த பார்க்கடலில் உள்ள அத்தனை பாலையும் குடிச்சுடணும் அப்படின்னு அந்த நாய் ஆசைப்பட்டா எது எப்படியோ அப்படிங்கிறார். நாயும் போகும், பாலையும் குடிக்கும், ஃபுல்லாகவும் குடிக்கும். ஃபுல்லாக குடித்தேங்கிற திருப்தியோடையும் வரும். ஃபுல்லான்னா எந்த ஃபுல்லாச்சு, பார்க்கடலை ஃபுல்லாக அது குடிச்சுதான்னா இல்லை, அது வயர் ஃபுல்லாக குடிச்சுது, அப்படி தான் எடுத்துக்க முடியும். அது மாதிரி அனந்தமான மகிமைகளோட கூடின பரமாத்மஸ்வரூபமான ஞானிகளை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் பத்தாது. இப்போ நம்ம நடந்து போகிறதே ஒரு அடிவைப்பை வச்சு இது மனிதனோடது, இது யானையோடது, இது புலியோடது அப்படின்னு சொல்லலாம். ஆகாசத்தில் பறவைகளோட அடிவைப்பை எப்படி சொல்ல முடியும், பறக்கிறது. அது மாதிரி பறக்கக்கூடியவர்கள் ஞானிகள். இதை நான் நம்ம மகாத்மாவான பரம சாந்த ஸ்வபாவம் உள்ள பரம குருபக்த சிரோன்மணியான டாக்டர் பத்ரிநாத் அவர்களோடு எனக்கு ஒரு 15 வருஷ பழக்கம் உண்டு. பல தடவை 2 பேரும் பேசியிருக்கோம். பொதுவாக எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறது என் ரீதியாக எனக்கு புரியாது. ஏன்னா நான் இங்கிலீஷ் படிப்பு படித்ததில்லை, 1வது கூட ஸ்கூல் போனது கிடையாது. எங்கள் குடும்ப பழக்கம் அது. இது ரைட்டாக தப்பான்னு சொல்லக்கூடாது நீங்கள். ஏன்னா படிப்பு அவசியமே தவிர எது படிப்புங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது அவாவா தான். இது படிப்பு இது படிப்பு இல்லைங்கிறத நாம் தான் தீர்மானம் பண்ணணும். எனக்கு தேவையில்லாத குப்பையை நான் ஏன் படிக்கணும்? எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் படிக்கணும். அதனால் இந்த லைன் எனக்கு புரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னேன், பிரமிச்சு போனார். நம்ம சாஸ்திரத்தில் கண்ணை பற்றி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னார். இருக்குன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். ஆதிசங்கரர் பிரபஞ்சசாரம்னு ஒரு புஸ்தகத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார்னு, ஒரே ஸ்லோகம், கண் ரோகத்தை போக்குற ஸ்லோகம் இது. ஆனால் அதுலேயே கண் சம்பந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடுறது. திமிரமிவ நேத்திர திமிரம் பட்டலமிவாசேஷ ரோக பட்டலஞ்ச காச்சமிவாதினி காச்சம் காலபிதாமே நிராகுருதாத் அப்படின்னு இந்த ஸ்லோகம். திமிரம் பட்டலம் காச்சம் அப்படின்னு 3 விதமான வியாதி கண் சம்பந்தமாக அப்படின்னு. அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு தெரியாதுன்னு உடனே அவர் சொன்னார், காட்ராக்ட், குளுக்கோமா, ரெட்டினான்னார். 3 வியாதி தான் கண் சம்பந்தமாக. இதில் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? இந்த வியாதியை போக்குறவர் சூரிய பகவான். பொதுவாக எல்லாருமே கண் ரோகத்தை நிவர்த்தி பண்ணுறது சூரிய பகவான்.
கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன அப்படின்னு கூட சொல்லுவாள்னு. இந்த வியாதி வரதே சூரியனால தான். இந்த வியாதி வரதும் சூரியனால தான். இந்த வியாதியை போக்கிறவரும் சூரிய பகவான் தான் அப்படின்னு மந்திர சாஸ்திரத்தில் இருக்குன்னா பிரமிச்சு போயிட்டார். ஆமான்னா ரிசர்ச்சில் அப்படி தான் இருக்குன்னா. இது மாதிரி ஒரு ரசிகர், அனுபவஸ்தர், குரு பக்தி உள்ளவர், பரமாச்சாரியாளுடைய ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். கைலாசவாசியான சிவபெருமானே மனித குலத்திற்கு தேவையான தர்மங்களை, வேதோக்தமான சனாதனமான தர்மங்களை ஸ்தாபிப்பதற்காக ஆதிசங்கரராக பிறந்தார். அந்த பரம்பரையில் வந்தவர் நம்மளுடைய ஆச்சாரியார். ஒரு ஆச்சரியம், சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் ஒரு இடத்துல உட்காண்டிருக்கார். வாய் திறந்து பேசுறதும் கிடையாது. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரராக வந்த சிவபெருமான், அசையாத சிவபெருமான் பாரத தேசம் முழுக்க அசைஞ்சார். இவர் போகாத இடம் கிடையாது. 3 தடவை யாத்திரை பண்ணியிருக்காள் ஆச்சாரியார். அகண்ட பாரதம் முழுக்க 3 தடவை ஆதிசங்கரர் போயிட்டு வந்திருக்கார். இன்றைக்கி அத்தனை இடங்கள் நமக்கு ஆச்சாரியால் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சாஸ்திரங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு கையில் இருக்குன்னா அதுக்கு ஆதிசங்கரர் தான் முக்கிய காரணம். அது பெரிய சப்ஜெக்ட். அது ஆதிசங்கரருடைய ஒர்க் இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது. 32 வயசுக்குள்ளே ஆதிசங்கரர் பண்ண ஒர்க்கை ஒரு சாதாரண மனுஷன் நினச்சி கூட பார்க்க முடியாது. 32 வயசில் தான் நமக்கு முழிப்பே வருது. 32 வயசுக்குள்ளே ஆதிசங்கரர் பண்ணின ஒர்க்கை ஒருத்தன் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியால் கவனித்தோம்னா நம்ம பரமாச்சாரியால் அதுக்கு ஈக்குவலாக உள்ளவர். எல்லாருமே உபதேசம் பண்ணுவா, சாஸ்திரத்தை தான் உபதேசம் பண்ணுவா, அவர்களுடைய அனுபவத்தையும் உபதேசம் பண்ணுவா, தர்மத்தை தான் உபதேசம் பண்ணுவா. ஆதிசங்கரர் என்னத்துக்காக வந்தார் அப்படின்னு சொன்னால் 3-4 விஷயங்களுக்காக வந்தார். பாஷண்ட மதங்கள்னு சொல்லக்கூடியதான எண்டப்பே அடைய முடியாததான மதங்கள், மற்ற மதங்களை தூஷிக்கிறதா அர்த்தம் இல்லை. இதுக்கு பாதைன்னு சொல்லலாம். அந்த பாதை ஒரு ஊருக்கு போய் சேரணும். சிலது டெட் எண்டாக இருக்கும். அது பாதையாக இருந்தாலும் டெட் எண்டாக இருக்கும். அது மாதிரி தத்துவ விசாரங்களில் மேலே 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 தத்துவத்தை விசாரிச்சுன்னு போன மதம் அப்படிங்கிறது உலகத்திலேயே முதல் மதம் இந்த வைதீக மதம்தான். இதை கலைக்கிற மாதிரி கெடுக்கிற மாதிரி சில பேர் இந்த மதத்திலேருந்தே வந்தா பிரிஞ்சார்கள். பௌத்த மதம், ஜெயின மதங்கள்லாம் இந்த மதத்தில் ஒரு பிரிவு தான். அது அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துன்னு மற்ற விஷயத்தை தப்புன்னார்கள். அதை சரி பண்ணுறதுக்காகவும் ஆதிசங்கரர் வந்தார். இந்த மதத்திலேயே ஏத்துண்டவர்கள் கர்மா ஒசத்தி ஞானம் மட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். சில பேர் ஞானம் ஒசத்தி கர்மா மட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த கர்மாவும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம், பக்தி மட்டும் போரும் அப்படின்னு சொல்கிறவர்களும் உண்டு. அதெல்லாம் சமஞ்சசப்படுத்துறதுக்காக தான் ஆதிசங்கரருடைய அவதாரம். நம்ம பரமாச்சாரியாளுடைய ஒர்க்கும் அது மாதிரி தான். அவருடைய அந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க, தெய்வத்தின் குரல். வேறு எந்த சாஸ்திரம், வேறு எந்த புஸ்தகத்தையும் படித்தாலும் இந்த நாலெட்ஜ் வராது. ஒரு மனுஷன் நாம் ஒழுங்காக இருக்கணும், நம் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அறிவு தான் முக்கியம். ஏன்னா மனித குலத்தினுடைய அடையாளம் அறிவு தான். சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ நம்மளை நாம் காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சியோ உலகத்தில் எல்லா மிருகத்துக்கும் உண்டு, எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆஹார நித்ராபய மைதுனானி சாமானியமே தத்து பசுபிர் நரானா. யார் உலகத்தில் சாப்பிடல, யார் தூங்கலை, யார் குழந்தை பெற்றுக்கல, யார் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற பாதுகாப்போடு இல்லை, எல்லாருமே தான் இருக்கும். அதை வச்சுண்டு நான் உயர்ந்தவன்னு மனிதன் சொல்ல முடியாது. மனிதனுடைய அடையாளமே சிந்தித்தல்,
செயல்படுதல், விரும்புதல், இதெல்லாம் மனிதனுடைய அடையாளங்கள். அதில் பகுந்து அறியறது நித்யாநித்திய வஸ்து விவேச்சனம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லுவார்கள். அதை பகிர்ந்து, இது தர்மம், இது அதர்மம், இது சத்தியம், இது அசத்தியம், இது புண்ணியம், இது பாபம், இது கருணை, இது ஹிம்சை, இப்படின்னு பிரித்து பார்க்கிறது. இந்த அறிவு மனிதனுடைய அடையாளம். இது எப்படி இருக்கணும்னா, இது சுகம், இது துக்கம்ங்கிறது ஒரு நாய்க்கும் தெரியும். ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தோம்னா நாய் சாப்பிடும். ஒரு கம்பை காமிச்சோம்னா பயந்து ஓடி போயிடும். ஏன்னா பிஸ்கெட்னால அதுக்கு சௌக்கியம்னு தெரியும், கம்பால் அடித்தா வலிக்கும்னு தெரியும். அந்த அளவு தெரிஞ்சால் போகாது. நீங்கள் ஒரு கம்பால் அடிச்சுட்டு ஒரு பிஸ்கெட்டை போட்டெல்லாம் சாப்பிடும். அது இவன் கம்பால் அடித்தவனே அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு பிஸ்கெட்டுங்கிற சுகம் மட்டும்தான் தெரியும். நமக்கு ஏற்கனவே ஒரு இடைஞ்சல் ஒருத்தர் பண்ணினவர் நமக்கு நன்மை பண்ண வந்தார்னா நம்ம யோஜனை பண்ணுறோம், இவன் ஏற்கனவே நமக்கு இடைஞ்ச பண்ணவனாச்சே, இவன் நமக்கு நன்மை பண்ணுறேன்னு வரானே, இந்த உதவியை நாம் ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணுறோமோனும். இது ஒரு மனிதர்களுடைய கால்குலேஷனில் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதிலெல்லாம் இருக்கணும். இது நமக்கு நிஜமாவே சுகத்தை கொடுக்குமா, இது துக்கத்தை கொடுக்குமா, இது ஹிதமா, இது அஹிதமா, இது சத்தியமா, இது அசத்தியமா, இது நித்தியமா, இது அனித்தியமா, இந்த ஒரு விவேச்சன புத்தி இருந்தால் தான் அவனை மனிதன்னு சொல்ல முடியும். அந்த விவேச்சன புத்திக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். ஒரிஜினலாக பகுத்தறிவுன்னு அதுக்கு தான் பேர். அந்த பகுத்தறிவை அடையறதுக்கு தான் மனித பிறவியே. ஸ்ருதம்மே கோபாயா அப்படிங்கிறது வேதம். எச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதா அத் சம்பபூவா சமேந்திரோ மேதையா அஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா. ஆவகந்தி ஹோமம்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் ஹோம மந்திரம். இது என்ன பிரார்த்திக்கிறது அப்படின்னா, என் காதுகள் நல்லதையே கேட்கணும், ஜிஹ்வாமே மதுமத்தமா, என் வாக்கில் தேன் ஒழுகிறா மாதிரி பேச்சு இருக்கணும், என்னுடைய அறிவு காக்கப்படணுங்கிறார். நான் எதெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கேன்னா, இப்போ நான் சத்தமாக சொன்ன மாதிரி தேவையற்றது இல்லை, தேவையானது. நம்மளை உயர்த்தர விஷயமாக இருக்கணும், நம்மளை கீழே தாழ்த்தர நாலெட்ஜ் இல்லை. நம்மளை தாழ்த்துறது உயர்த்துறதுன்னா என்னென்னா, மிருகம் மாதிரி வாழறதுக்குள்ள விருப்பங்கள்லாம் தாழ்த்துறது. மனசு புத்தின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் மனசு மட்டும்தான், புத்தி கிடையாது. ஒரு மனசு இருந்தால் போராது, புத்தி இருக்கணும். இது கரெக்டாக தப்பா, மனசு ஆசைப்படும், அதுக்கப்புறம் புத்தி யோஜனை பண்ணுறதோன்னு இது கரெக்டாக தப்பான்னு. அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்மளை உயர்த்தர விஷயமாக நாம் எதெல்லாம் அறியறோமோ அதெல்லாம் என்னால் காக்கப்பட வேண்டும். அறிவே உயர்வு, அறிவால் உயரணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர்கள் தான் மகான்கள். ஆச்சாரியால் அப்படி கொடுத்துருக்கா, பரமாச்சாரியா. மகான்களுக்கு பல லட்சணங்கள் உண்டு. ரொம்ப டைம் ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லிட்டு போகிறேன். முதல்ல எல்லாருமே சங்கல்பிக்கிறோம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு சாஸ்திரம். சங்கல்பம்னா ஒரு எண்ணம் அல்லது ஒரு விருப்பம். இந்த விருப்பம் ரெண்டு விதமாக அமையும். ஒன்று சுயநலமாக அமையும், அல்லது பொதுநலமாக அமையும். மகான்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது பொதுநலமாக இருக்கும், சுயநலமாக இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம், நாம் விரும்புகிறவைகள்லாம் உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. காலம் தள்ளி நடக்கலாம், காலாந்தரத்தில் நடக்கலாம், ஒரு கால் ஜென்மாந்தரத்தில் நடக்கலாம். ஆனால் நடக்கும். ஏன்னா இந்த சங்கல்பந்தான் ஜென்மாவுக்கே காரணமாக அமையிறது. ஆனால் மகான்களுடைய
அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது பொதுநலமாக இருக்கிறதுனால மேலோட்டமாக ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண கண் வைத்தியத்துக்காக தானே போனார் பரமாச்சாரியால்கிட்ட டாக்டர் பத்ரிநாத். இந்த அறிமுகம் அப்படி தானே ஏற்பட்டது. உலகத்தில் எத்தனை பேர் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம் நாம்? இல்லை, எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம்? அதை தாண்டி இவருடைய சமர்ப்பணம், நம்ம டாக்டரோட சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம். குருவுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்? பணமா, பழமா, வஸ்திரமா, பவுனா? இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் குரு சமர்ப்பணம் இல்லை, தட்சிணை இல்லை. நம்ம கொடுக்கறது தான் தட்சிணை. நம்மளை சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி தான் அவர் சமர்ப்பித்தார். அவர் பார்க்குறதுக்கு வெளியில் கொஞ்சம் பேசாதவர் மாறி இருப்பதே தவிர அவர் ஹிருதயம் எனக்கு புரிஞ்சதுனால சொல்கிறேன். அப்போ பரமாச்சாரியாளுடைய சங்கல்பம், ஆஜ்ஞையை நீ ஏன் அங்கே போகணும், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வெளியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அது சிரமமாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் இது ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு திட்டம், ஒரு பிளான், அது எத்தனை நாளைக்கு நடக்கும், எப்படி நடக்கும், அது நல்லதாக முடியுமா கெடுதலாக முடியுமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. மகான்களுடைய சங்கல்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஆஸ்பத்திரி ஒரு உதாரணம். மகான்களுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே மேலே அந்த வளர்ச்சி இருக்குது பாருங்க. வளர்ச்சிங்கிறது நான் புகழ்னாலேயோ அல்லது டெக்னாலஜினாலேயோ அல்லது சொத்தாலேயோ சொல்லலை, நேர்மையினால் சொல்கிறேன். அந்த நேர்மையினால் இன்னைக்கு நீங்கள் உலகம் முழுக்க யார்கிட்டையுமே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிபாரிசே பண்ண வேண்டாம். சங்கர நேத்ராலயா போகணும்னு நாம் சிபாரிசு பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த நேர்மை தானாகவே, சத்தியம் இருக்கு பாருங்க, அந்த தானாகவே ஸ்வரூபத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது. இது பரமாச்சாரியாளுடைய சங்கல்பம். அது அதனால் இதில் ஒரு 100 விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். இதில் நாம் ஒர்க் பண்ணும்போது அந்த நேர்மை அது ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்கணும். ஆர்ஜவம்னு பேர். அதுக்கு விருத்தமாக நாம் நடந்துட்டோம்னா இங்கே இருக்க விடமாட்டால் பரமாச்சாரியா. இது உங்கள் சாமர்த்தியத்தினால என் சாமர்த்தியத்தினால இந்த ஆஸ்பத்திரி கிடையாது. நாம் இந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம்னு நீங்கள் நினச்சாலும் நான் சொன்ன மாதிரி பரமாச்சாரியாளுடைய சங்கல்பத்துக்கு விருத்தமாக இருந்தால் ஏதாவது ஒரு காரணத்துலேருந்து இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது மனசில் ஓடிண்டே இருந்தால் தான் புரியும். அது இது அப்படியே இருக்கட்டும். மகான்களை எதற்கு சரணமடையணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது ஞானத்தை அபேட்சிச்சு அப்படிங்கிறது. ஞானத்தை அடைவதற்கு மகான்களை தான் அடையணும். ஏன்னா பகவான் ஞானத்தை கொடுக்க மாட்டான். பகவான் பூமி போல, பூமியில் ஒரு விதை போடுறேன், அந்த விதையை முளைக்க வைக்கிறது பூமி தான். ஆனால் அந்த விதையில் உள்ள சுவைக்கு பூமி காரணம் கிடையாது. வேப்பங்காயை போட்டால் வேப்பமரம் வருது, கரும்பை நட்டால் கரும்பு வருது, வேப்பங்காய் கசக்கிறது, கரும்பு திதிக்கிறது. இது ரெண்டினுடைய வளர்ச்சிக்கும் காரணம் பூமி தான். ஆனால் அந்த கசப்புக்கும் திதிப்புக்கும் காரணம் பூமி கிடையாது, அதில் உள்ள விதை. அதுபோல் தெய்வம் பூஸ்டராக தான் இருக்கும் வாழ்க்கையில். அந்த சங்கல்பம் குருநாதர் தான் கொடுத்தாகணும். மகான்கள் தான் நமக்கு அந்த சங்கல்பத்தை கொடுத்தாகணும். இது அடிப்படை. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். நிறையா நம்ம மதத்தில் சொல்கிறோம், குருன்னு சொல்கிறோம், ஆச்சாரியர். அழகாக கூட அந்த அம்மா ஷார்ட் அண்ட் க்யூட்டாக பேசினா, குரு அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானத்தை போக்குறவர். ஆச்சாரியருங்கிறவர் நமக்கு வழி காமிக்கிறவர். இந்த பாதையில் போனேன்னா இதை அடையலாம்னு வழி காமிச்சுட்டு விட்டுருவா. குருங்கிறவர் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறவர். சரி, ஆச்சாரியராகட்டும் குருவாகட்டும், இவர்களை எப்படி நாம் அடையாளம் காண்கிறது? ஏன்னா எல்லாருமே நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும் எப்படின்னா, ஒரு சாதாரண விபூதி இட்டுன்னு ருத்ராட்சம் போட்டுன்னு இது மாதிரி ஒரு வேஷம் கட்டுன்னு வந்தாலே சாமின்னு தான் சொல்லுவோம். இன்னி பிறந்து அந்த பழக்கம் இருக்குது, ஜனங்கள்கிட்ட அந்த பக்தி இருக்குது. ஆனால் அவன் சாமியா ஆசாமியாங்கிறது தெரியாது. ஜனங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே குருவுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறதுக்கு 5 அடையாளம் தான். சுருக்கமாக சொல்லணும்னா,
சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுஹுதா சாதவாக. பொறுமையோடு இருப்பார்கள், சமச்சித்தர்களாக இருப்பார்கள். சமச்சித்தர்கள் அப்படின்னா திதிக்ஷவம்னு சொல்லுவார்கள். அதை 100 இடமா சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சூடு குளிர்ச்சி இது மாதிரி எது இரட்டையாக இருக்கோ இதில் நடுநிலையாக இருப்பார்கள். குளிர் வந்ததுன்னா ரொம்ப குளிர்றது அப்படிங்கிறோம். நாம் இந்த வருஷம் ரொம்ப குளிர் அப்படிங்கிறோம். மழை பெஞ்சால் இந்த வருஷம் 10 பேர் மூஞ்சி காமிச்சுன்னு வந்துடுவான் டிவியில். மழை பெய்யறது, ரொம்ப மழை பெய்யறது சார், 2 நாளாக பொழப்பே இல்லை அப்படின்னு. கொஞ்சமாவது மூளை வேண்டாமா? மழை இல்லைன்னா உயிரினங்கள் எப்படி ஜீவிக்கும்? மழை பெய்யணும்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். மழை பெய்யணும். அந்த காலத்தில் ஒருத்தர் பார்த்தா இது மாதிரி பஞ்சாங்கம் ஜோசியத்தை பார்த்த உடனே கிராமத்து விவசாயிகள் கேட்பா, சாமி இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் மழை எப்படி இருக்குன்னு கேட்பா. மழை பெய்யுமா அப்படின்னு கேட்பா. மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் பர்ஜன்யஸ்ய உபஜீவனம், ஜீவிக்க முடியும், இல்லைன்னா ஜீவிக்க முடியாது. ரொம்ப மழை, ரொம்ப வெயில், ரொம்ப குளிர் எல்லா வருஷமும் தானே சொல்கிறோம். இது மாதிரி ஒரு வார்த்தைகள் வரவே வராது. இதுக்கு வசப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். பிரசாந்தாக புலன்கள் அடங்கினவர்களாக இருப்பார்கள். கண்ணு பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது, காது கேட்டுட்டே இருக்கணுங்கிறது, மூக்கு நுகரணும்னு ஆசைப்படுறது, வாக்கு இதுக்கு பத்தல்ல. ஒரு கால் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதே அதுக்கு போருங்கிற மாதிரி தோன்றினாலும் அது தற்காலிகம்தான். அது நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒருத்தனை கூப்பிட்டு நைட்டு என்ன டின்னர் அப்படின்னு கேட்டால் வயர் முட்டை இருக்குது, போரும் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மணி நேரம் பிறண்டு தூங்கிட்டு வந்த உடனே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பான். வயர் முட்டை சாப்பிட்டுட்டு அப்போ வேண்டாம்னு வேணா தோன்றதே தவிர அந்த வாய்க்கு திருப்பி தேவைப்படுறது. இது மாதிரி காது, இது மாதிரி கண், இது மாதிரி மூக்கு, எதை எடுத்துட்டாலுமே போருங்கிற எண்ணமே அதுக்கு வரல. மகான்களுக்கு இது இருக்கவே இருக்காது, இந்த உணர்ச்சியே இருக்காது. அதுக்காக அவர்கள் ஜடமில்லை. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா, இதை நீங்கள் அனுபவிக்கிற இல்லைன்னு அது உணவுன்னு இல்லை. உணவு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் போய் திருநெல்வேலி போன இடத்துல ஒரு அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் சாப்பிட்ட அல்வா அன்றைக்கே செரிமானம் ஆகிடுது. 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒருத்தர் திருநெல்வேலின்னு சொன்னோடனே நாக்கில் எச்சா விடுறது. சார் அன்றைக்கி அல்வா சாப்பிட்டேன் சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோனோ. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். அல்வா அன்றைக்கே மறைஞ்சி போயிடுத்து. அந்த அல்வாவை சாப்பிட்ட அந்த அனுபவம் மறையவே இல்லை. அதுக்கு பேர் வாசனைன்னு பேர். இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை நாம் எடுத்துக்கிறோம். கண்ணால், காதால், மூக்கால், வாக்கால் எத்தனை விஷயங்களை எடுத்துட்டு அந்த வாசனைகள் படியறது. அப்போ எவ்வளோ குப்பை. இதெல்லாம் விதை மாதிரி. மழை பெய்யறதுக்கு முன்னாடி கட்டாந்தரையாக இருக்கும். மழை பெஞ்சோடனே பார்த்தா பொசன்னு புல் வர்றது. இதெல்லாம் நாம தெளித்தோம், எல்லாம் உள்ளே இருக்குது. அது மாதிரி நம்ம ஹிருதயத்தில் உள்ள வாசனைகள் சங்கம் கிடைக்கும்போது வெளியில் கிளம்பும். அந்த வாசனைகள் அவர்களுக்கு இருக்காது. இது 2வது விஷயம். விமன்யவா, கோபமே வராது. இது பரமாச்சாரியாளுடைய ஒரு சரித்திரத்தில் ஒரு திருஷ்டாந்தம். ஒரு பாட்டி ஒரு மைசூர் பாகு பண்ணின்னு வந்தா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எதுக்கு பண்ணின்னு வந்த இதேன்னு கேட்டாள் பரமாச்சாரியா. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பண்ணின்னு வந்தேன் அப்படின்னா. சின்ன வயசில் ஆச்சாரியாளுக்கு பிடிக்கும். அது மடியாக பண்ணின்னு வந்ததுனால ஆச்சாரியால் சாப்பிட்டாத. சாப்பிட்ட உடனே 1 2 சாப்பிட்டுட்டு மறுநாள் கார்த்தால் ஒரு 4 மணிக்கு மாட்டு கொட்டாயில் மாட்டு சாணி இருக்குது பாருங்கோ, அதை உருட்டி வாயில் போட்டுருந்தா. பக்கத்தில் இருக்கிற வேதபுரி மாமா கேட்டால், என்ன நேத்திக்கு நன்னா இருக்குன்னு மைசூர் பாக சாப்பிட்டேன்னு ஒன்றும். அதுக்கு தான் இதுவும் அதுக்கு தான் அப்படின்னா. இந்த மாதிரி
ஒரு சமநிலை. நம்மளால் அப்படி சாப்பிட முடியாது. இதில் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். நமக்கு பிடிக்காத பதார்த்தத்தை சரியாக பண்ணாமல் இலையில் வச்சான்னா அதை அடுத்து வாயில் போட்டுன்னு ஒரு பதார்த்தம் டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி நாம் ரிஜெக்ட் பண்ணினோம்னா அதில் நியாயம் உண்டு. கண்ணு பார்த்த உடனே கை தொடாதேங்கிறது, இதை தொடாத, இந்த பதார்த்தத்தை தொடாதேங்கிறது. அப்போ எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. உள்ள பார்க்குறதுக்கு வெவ்வேறாக இருக்கே தவிர எல்லாம் இப்போ வாயில் போட்டுண்டு வேண்டாம்னு சொன்னால் நான் இந்த கண்ணுக்கு ருச்சி தெரியுமா, கைக்கு ருச்சி தெரியுமா, டேஸ்ட்டு தெரியுமா? நாக்குக்கு தானே டேஸ்ட்டு தெரியும். அப்போ நாக்கு தானே அதை ரிஜெக்ட் பண்ணணும். கண்ணு பார்த்துட்டு கை வேண்டாம்ங்கிறது. அப்போ எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இந்த கனெக்டிங் இருக்காது ஆச்சாரியாளுக்கு, மகான்களுக்கு இருக்காது. இதுதான் விஷயம். விமன்யவகா, கோபமே வராது. அதுக்கு அபூர்வமான ஒரு சரித்திரம் சொல்கிறேன். இது பிறந்த எந்த புஸ்தகத்திலையும் எந்த பிரபாஷணத்திலையும் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஆச்சாரியாலை பற்றின இந்த விஷயத்தை கேட்க முடியாது. தஞ்சாவூரில் ஃபண்டாபீஸ் அக்ரஹாரம்னு இருக்குது, பழைய அக்ரஹாரம். அதில் ஆச்சாரியாளுடைய சாதுர்மாசிய பூஜை ஒரு, நான் சொல்கிறது ஒரு 75-80 வருஷம் முன்னாடி உள்ள கதை அது. 35-40 அந்த பக்கம் சஞ்சாரம் பண்ணுறான். 40-45 இருக்கலாம். எங்கள் தாத்தாலாம் அப்போ பேருந்த சமயம், தாத்தா சொல்லி தான் எனக்கு தெரியும். அது அங்கே முத நாள் பூஜை முடிஞ்சு மறுநாள் கார்த்தால் அந்த நிர்மால்யங்களை எடுக்கும்போது திரிபுர சுந்தரிக்கு போட்டிருந்த வைர மூக்குத்தி ஒன்றை காணும். திரிபுர சுந்தரி மூக்கில் போட்டிருந்த வைர மூக்குத்தியை காணும்ன உடனே புஷ்பங்களில் பேர்க்கலாம் எங்கேயாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துப்பா. அதெல்லாம் ஜாகிரதையாக தான் எடுப்பா சிஷ். அவ்வளோ பொதுவாக பூஜை பண்ணுற பழக்கம் உள்ள வாளுக்கு தெரியும். நிர்மால்யத்தை உடனே தூக்கி போட மாட்டான். பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு தடவை அதை செக் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சுவாமி அதோடு போயிடும் யாருக்குமே. அதனால் ஜாகிரதையாக தான் பண்ணுவார்கள். அதில் பார்த்தா அதில் காணும். கலெக்டர் இருக்கார், டிஎஸ்பி, அந்த காலத்தில் உள்ள எல்லா பெரிய மனுஷியா எல்லாருமே பூஜைக்கு வந்திருக்கா தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு. மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா. அங்கே ஒரு வாலண்டரியாக சர்வீஸ் பண்ண வந்தவர் ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டார். அவர் நமஸ்காரம் பண்ணினார். அந்த மூக்குத்தியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார். உனக்கு கல்யாணம் ஆகிடுத்தான்னு கேட்டார். ஆச்சாரியா ஆகிடுதுன்னார். உன் சம்சாரம் எங்கேன்னார். வீட்டில் இருக்கான்னா. போய் ஐஷன் வாடினார். அதுக்குள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தாம்பாளில் நிறையா பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பழங்கள், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், சீப்பு, இந்த சுமங்கலிகளுக்கு நாம் கொடுப்போமே அது மாதிரி சோபன திரவியம், மட்ட தேங்காய் எல்லாத்தையும் வைக்க சொல்லிட்டார். ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே இந்த மூக்குத்தியும் வைக்க சொல்லிட்டார். அந்த அம்மா வந்த உடனே அதுக்குள்ளே அவளுக்கு தெரிஞ்சு பொதுவாக மானியான ஒரு தேசம் இல்லையா. சேக்கிழார் பெருமான் காரைக்கால் அம்மையார் சரித்திரம் சொல்கிறதே மானமிகு தர்மத்தின் வழி நின்று அப்படிம்பார். இந்த மக்கள்லாம் எப்படி உள்ளவர்கள்னால் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறவர்கள். அதனால் அந்த அம்மா அப்படியே அழுதுன்னு நமஸ்காரம் பண்ணி எங்கள் ஆத்துக்கார் பண்ணது ரொம்ப தப்பு, மன்னிச்சுக்கணும் பெரியவா, ஏதோ ஒரு அசட்டு புத்தியில் இதை பண்ணிவிட்டார், அப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி குங்குமம் கொடுத்து அட்சதையை கொடுத்துட்டு இந்த தாம்பாளத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மூக்குத்தியை போட்டுக்கோன்னு. பெரியவா மன்னிச்சுக்கணும், தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு சொன்னேனே பெரியவா, நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ குத்தி காமிக்கிற மாதிரியோ கோபத்தோடையோ சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த மூக்குத்தியை போட்டுக்கோ. புரியலையே பெரியவான்னா. ஜபாரு இதோ திரிபுர சுந்தரியை காமிச்சு, இவ பேசாத திரிபுர சுந்தரி, நீ பேசுகிற திரிபுர சுந்தரி, இந்த 2 பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த மூக்குத்தி என்ன? சுவாசினீனமா சுவாசினியர்ச்சன பிரீதாயீனமா. இவ பேசாமல் பூஜையில் உட்காண்டிருக்கா, நீ பேசுகிற, 2 பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த மூக்குத்தியை போட்டுக்கும். இப்படி ஒருத்தர் இருந்துட முடியுமா?
சுஹுர் சமச்சித்தாக பிரசாந்தாக கோபமே வராது. வேதபுரி மாமாவே சொல்லுவார், ஏதாவது பூஜையில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா 2 மணி நேரம் ஆனாலும் பேசாமல் இப்படியே உட்காந்துருப்பாள். அந்த குற்றத்தையும் சொல்ல மாட்டா, கோச்சிக்கவும் மாட்டா. நாம தான் பார்த்துட்டு ஓஹோ இது ஏதோ சரியில்லை போல இருக்கு, ஏன் பெரியவா உட்காந்துருக்கா இன்றைக்கி, என்னத்தினால அப்படி இருக்குன்னு நாம யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அதை சரி பண்ணிண்டாதான் சுஹுர்தாக. அதை தாண்டி சுஹுர்த் இதெல்லாம் பெரியவாளோட குணம் மட்டும் இல்லை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளவா ஒரு பொது இடத்துல வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் தேவையான குணங்கள் இது. பொறுமை இருக்கணும். வரவனுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், நமக்கு பொறுமை இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை நாம் சின்சியராக பண்ண முடியாது. நடுநிலையும் இருக்கணும். இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3வது கோபம் வரவே கூடாது. 4வது சுஹுர்தா. சுஹுர்த்துன்னா சம்ஸ்கிருதத்தில் நண்பன் அர்த்தம். சகான்னாலும் மித்ரன்னாலும் நண்பன் தான். ஆனால் இந்த சுஹுர்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பிரத்யுபகார மனபேட்ச ஹிதகாரி சுஹுர்த்து. ஒரு நண்பனும் பண்ணும்போது கவனிச்செல்லாம் இவன் ஒன்று பண்ணினா அவன் ஒன்று செய்வா. உலகத்திலேயே அப்படி தானே. நம்ம மதத்தோட அடிப்படையே நமக்கு ஒருத்தர் செஞ்சால் பதிலுக்கு நாம் செய்யணும். கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியா ஏஷ தர்ம சனாதனா. ஒருத்தர் உதவி பண்ணினா நாம் பதில் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம் அது அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன உதவி பண்ணுவேல், நான் இந்த உதவி பண்ணினேன், இந்த 2 எண்ணமும் இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சுஹுர்த்துன்னு பேர். இதில் ஒரு ஆச்சரிய விஷயத்தை சொல்கிறார். சுஹுர்தா சர்வ தேகினாம்னார். இந்த மனிதர்களுக்கு மனிதன் இல்லை, உலகத்தில் உள்ள உடம்பு அடைஞ்ச எல்லா உயிரினங்களுக்கும் நண்பனாக இருப்பார்கள் அவர்கள். ஒரு எறும்பு, ஈ, ஒரு பசு, பக்ஷி, ஒரு காக்கா, எதையுமே அது பார்த்தாலே புரியும் அதுக்கு, இவா நமக்கு தீங்கு பண்ண மாட்டாள். அது தெரியும். அதுக்கெல்லாம் இவன் தீங்கு பண்ணுவான், இவன் தீங்கு பண்ண மாட்டான்ங்கிற அந்த உணர்ச்சி செடிக்கு உள்பட உண்டு. செடிக்கிட்ட போய் நீங்கள் தடவி கொடுத்த எல்லாம் மறுநாளைக்கு கிட்டக்க போனவுடனே அப்படியே வளையும். அது பக்கத்தில் நின்று இலையை கிள்ளினா மறுநாளைக்கு நடுங்கும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை இப்போ சமீப ஆராய்ச்சிகளில் அதை நிரூபணம் பண்ணுறான். எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கணும். சாதவாக கடமையில் கரெக்டாக இருக்கணும். அதில் மிஸ்டேக்கே வரக்கூடாது. நம்ம டியூட்டி என்னவோ அதில் இத்தனை மணிக்கு ஸ்நானம், இத்தனை மணிக்கு ஸ்நானம், இத்தனை மணிக்கு ஜபம், இத்தனை மணிக்கு ஜபம், இத்தனை மணிக்கு பூஜை, இத்தனை மணிக்கு பூஜை, இத்தனை மணிக்கு அனுகிரக பாஷணம், இத்தனை மணிக்கு அனுகிரக பாஷணம். இது ருட்டீனாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, வெளியில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஆஃபீஸ் வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, லீவு நாள்னால் ஒரு மாதிரியாக இருக்கிறது. பூஜை கிஜை குளியலே கிடையாது. இன்றைக்கி பல்லே கூட தேப்பானா தெரியாது. அப்போ மிருகம் மாதிரி வாழணும்னு தானே நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு எதுக்கு இந்த ஜென்மாவை எடுக்கணும்? மிருகமாகவே பிறந்துட்டு போகலாமே. இல்லை, நிர்பந்தமே கிடையாது. அதில் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் படுத்துக்கலாம், எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். 12 குட்டி பெற்றுக்கிறது பண்ணி ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கணும், ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், கவலைப்பட்டுண்டா பெற்றுக்கிறது ஒரு கவலையும் கிடையாது. அதனால் மனித பிறவி அப்படிங்கிறது அதுக்காக உள்ளது இல்லையே. அந்த சிஸ்டம் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது. அதோடு வாழக்கூடியவர்கள் உலகத்தை பற்றின நினைவை போக்கக்கூடியவர்கள். உயர்ந்த விஷயம் அதுதான். இப்போ நாம் பழகக்கூடிய எல்லாருமே எப்படி இருக்கான்னா, நம்ம உடம்பை பற்றியும் உடம்பு சம்பந்தமான உணர்வுகளை தூண்டுறவர்களாக இருக்கா. ஒருத்தர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சௌக்கியமானு கேட்குறோம், சாப்பிட்டேலா, உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கா, மாமி சௌக்கியமாக இருக்காளா, குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கா, இதை தாண்டி என்ன பேச போகிறோம் நம்ம? இல்லை, நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, என்ன கம்பெனி, என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன சம்பாதிச்ச, என்ன வீடு வாங்கின, என்ன அரசியல், இதையும் தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஆத்துல இன்றைக்கி என்ன சமையல், கடைசியில் என்ன சாப்பிட்ட, இதை தாண்டி நாம் என்ன பேசுகிறோம்? இந்த பேச்சு தான் அபிமானத்துக்கு காரணமாக இருக்குது. நான் எனதுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறது இந்த பேச்சு தான்.
மகான்கள்கிட்ட போகிறதே இந்த பேச்சு முதல்ல கட்டாகும். மதிரிக குணசக்தா பந்த கிருத்து தேஷ்வசக்தா துவமிருத கிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. நாராயண பட்டத்திரி சொல்கிறார் கபிலோபதேசத்தில் ஞானோபதேசத்தை சொல்லும்போது மகத் லட்சணத்தை சொல்கிறார். மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷு அசக்தா துவமிருத கிருத்து. உலகத்தின் பால் மனசை வச்சா பந்தப்படணும். உலகத்தின் பால் மனசை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே மோட்சமாயிடுறது. இது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர பழக்கத்துக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. கதையில் வந்து உட்கார்ந்தாலும் குடும்ப ஞாபகம்தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனசுக்கு ஒரு பெரிய துர்குணம் என்ன தெரியுமோ, அதை எதுக்காத பர்யந்தம் சாதுவாக இருக்கும். அதை நீங்கள் எதுக்க ஆரம்பிச்சேல்னா வெறி கொண்டு இருக்கும். அது சாதாரண நாளில் சாப்பிட்றியான்னு கேட்டால் வேண்டான்னு தோணுவோம். இன்றைக்கி ஏகாதசி, இன்றைக்கி உபவாசம்னு இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி இருந்து பாருங்கோ, 10 மணி ஆனவுடனே எல்லாத்தையும் அள்ளி வாயில் போட்டுக்கலாம்னு தோணும். அதுவும் 2 மணி 3 மணி ஆயிடுத்துன்னா வெறி கொண்டா மாதிரி இருக்கும். ஏன்னா அதை எதிர்த்தா அது அப்போ தான் அதோட ஃபோர்ஸை காமிக்கும். அது உன்னை நினைக்காதேன்னா அதுதான் நினைக்கும். நினைக்காதேன்னு சொல்லாமல் இருந்தால் கூட நினைக்காத, அது நினைக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நினைக்கும். அப்போ இது நாம் நினைக்காம, உலகத்தை நினைக்காத, உறவை நினைக்காத, ஆசை அருமீன் ஆசை அருமீன் எல்லாம் கேட்குறதுக்கு நன்னா தான் இருக்குது. ஆனால் அபியாசத்துக்கு வரலையே. அது எப்படி நமக்கு பழக்கத்துக்கு வரும்னா, அது மாதிரி அற்றவர்களோடு நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த உலக நினைப்பு இல்லாதவர்கள் மகான்கள், ரமண மகரிஷி, சிவானந்தா, பரமாச்சாரியார், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், கிருஷ்ணபிரியமண்ணா, எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், இவர்கள்ட்டெல்லாம் பழகின. இப்போ நம்ம சிருங்கேரி மகா சன்னிதானம், இப்போ பாலபிரிவா, இவர்கள்ட்டெல்லாம் பழகினா தான் நான் சொல்கிறது புரியும். இந்த கூட்டத்தில் பழகினா போகாது. ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் பழகினா பேசாமல் இருப்பா. அந்த அந்த மௌனமே நமக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். அந்த சன்னிவேசமே எந்த எந்த இடத்துல எது சித்திச்சிருக்கோ அந்த இடத்துல நாம் இருந்தால் அது நமக்கு வரும் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம். அது அந்த மாதிரி ஒரு ஞானம் சித்திச்ச மகான்கள் சாமீப்பியம் நாம் போகும்போது ஒன்றும் அந்த அமைதியை, சாந்தியை, மனசு அலபாயரத்தை நிறுத்துவா. அல்லது அப்படி அலபாஞ்சுதுன்னா பகவானை பற்றி பேசுவார்கள். உனக்கு எதாவது பிடிச்சிக்கிறதுக்கு தானே வேணும். மனசு ஒரு குரங்குது, அதுக்கு தனியாக வடிவம் கிடையாது. வாட்டர் மாதிரி அது எதில் ஊற்றுறையிலோ அந்த ஷேப்பாரா மாதிரி இது எதையாவது ஒன்று பிடிச்சுன்னு இருக்கணும். அதுக்கு பகவானை கொடுத்துருவா. பகவானை பற்றி சொல்கிறது. அப்படி சொன்னால் மனசு பகவான்கிட்ட போகும். பகவான்கிட்ட போய் போய் பகவானை பிடிச்சிக்க தானாகவே உலகம் விடும். ஒன்றை பிடிச்சா ஒன்று விடும். ஒரு காலை வச்சுட்டு தானே ஒரு காலை எடுக்கிறோம் நாம். அது மாதிரி இது மாதிரி உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிச்சதான உயர்ந்த மகா நம்ம பரமாச்சாரியால். அது மாதிரி இப்போ சாஸ்திரத்தில் சன்னியாசிகளை 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புரியாதவா தப்பு தப்பாக பேசுகிறான். வித்வத் சந்நியாசம், விவிதுஷா சந்நியாசம்னு பேர். அதுக்கு ஞானத்தை அடையறத்துக்காக நான் சந்நியாசம் வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு நிலை. அதில் தவறுதல் இருக்கும் என் வாழ்க்கையில். ஏன்னா நான் ஞானத்தை அடையலை. எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து ஞானத்தை அடைய முடியல. நான் துறவியாக இருந்து ஞானத்தை அடையணும்னு முயற்சி பண்ணுறேன். அப்போ ஒரு நாள் நல்லவனாக இருப்பேன், ஒரு நாள் சோம்பேறியாக இருப்பேன், ஒரு நாள் ஆசைகள் படுவேன். அதை சரி பண்ணிப்பேன். வித்வத் சந்நியாசங்கிறது அப்படி இல்லை. ஞானியான பிறகு வரது. சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி, ஜட்ஜி சுவாமிகள் மாதிரி, சுகாச்சாரியால் மாதிரி, பரமாச்சாரியால் அது மாதிரி. பரமாச்சாரியால் நம்ம சிவன் சார் அவர்கள்லாம் அந்த நிலையில் உள்ளவர்கள், பூர்ண ஞானிகள் அவர்கள்லாம். அது மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது பெரிய அபூர்வம் நமக்கு. அவர்கள் காலத்தில் நாம் வாழ்ந்தோம், வாழறோம், அவர்கள் ஸ்மரணை நமக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்க. 150 வருஷம் கழிச்சா அப்படின்னா என்னென்ன குழந்தைகளுக்கு சொன்னால் புரியாது. ஆனால் நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது பகவானோட சொத்து இல்லையா.
இது நாற்றங்கால் மாதிரியா? அதனால் இது பகவத் அவதாரத்திலேருந்து ஆரம்பித்து இன்னி பர்யந்தம் அந்த பரம்பரையை பகவான் பிரேக் பண்ணதே கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்பப்போ அனுப்பிச்சு நமக்கு பகவான் அதை கைடு பண்ணிகிட்டே தான் இருக்கார். மற்ற மதங்கள்லாம் தோற்றுவிச்சவர் மகானாக இருப்பால், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் செலக்டடு போஸ்ட்டு தான், அது எலெக்ஷன் மாதிரி. நம்ம மதம் அப்படி கிடையாது. நம்ம மதத்தில் இன்னி பர்யந்தம் அந்த அனுபவத்தோடு உள்ளவர்கள், அனுபூதியோடு உள்ள மகான்கள். அந்த மகான்களுடைய ஒரு ஆராதனை நாளைய தினம், சன்னியாசிகளுடைய சித்தியான நாட்கள் ஆராதனைன்னு பேர். பொதுவாக நமக்கெல்லாம் பிராணன் வந்து நவத்வாரம்னு சொல்கிற மத்தியில் 9 ஓட்டை, 10ஆவதாக ஒரு ஓட்டை உண்டு. ஏன்னா பெரும்பாலும் இந்த டாக்டர் தானே இருந்திருப்பேன் நீங்கள். 10ஆவது ஓட்டை எங்கே உண்டு? அதுவும் நவத்வாரத்தில் சேர்ந்தது தானே, கண் அதில் சேர்ந்தது தானே. இங்கே இருக்குது, கபாலத்தில் இருக்குது. அதனால தான் குழந்தை பிறந்தோடனே இப்படி தொட்டு பார்க்குறேன்னு. அது வழியாக தான் அனுப்பிரவேசம், அது வழியாக தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வந்தால் மோட்சம். அதனால தான் தலையில் தேங்காய் உடைக்கிறது. அதனால தான் நாங்கள்லாம் இந்த இடத்த ஓப்பனாக வச்சுக்கிறது. குடிமீன் ஓப்பனாக வச்சுக்கிற மத்தியில், ஏன்னா அந்த இடம் ஓப்பனாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல வழியாக வரணும். அது மாதிரி சித்தியானவாள் 2:58 மத்தியானம் பரமாச்சாரியால் சித்தியார்த்தே. அப்போ சிவன் சாருடைய நல்லியாத்து பின்னாடி சிவன் சார் இருக்கார். அங்கே இருக்கோம். சிவன் சார் சொல்கிறார், சட்டையை கட்டியாச்சு, பறந்து போயாச்சு, மரம் சாஞ்சாச்சு, கூட்டம் விட்டாச்சு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கார் 2:58க்கு. அங்கே இருக்கிறவாளுக்கு இது என்னன்னே புரியல. ஒரு 5 நிமிஷத்தில் செட்டியாருக்கு ஃபோன் வர்றது, காஞ்சிபுரம் மடத்துலேருந்து ஆச்சாரியால் சித்தி ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த 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 உடம்பை விட்டு அடுத்த செகண்டு சிவன் சார் இங்கே சொல்கிறார். அதுதான் ஆச்சரியம். அதில் சீனிவாசனை கேட்டால் தெரியும். சிவன் சாரோடு இருக்கா அந்த பையன், இன்றைக்கி இருக்கா சீனிவாசன் ஒரு பையன். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மகான்களுடைய ஒரு ஞானத்துக்கு அடையாளம். அது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய சங்கல்பத்தினால நடக்கக்கூடியதான இந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் ரொம்ப பேசலை. ஏன்னா மாமா உள்ளே வரத்தேவே, அவர் எனக்கு 5 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னார். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பம் வரத்தே நிறையா சாஸ்திரத்தையும் மகான்களுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணாதான் நமக்கு யார் மகான்னு தெளிவு வரும். பேர்பட்ட உயர்ந்த பரமாச்சாரியாளுடைய கிருபை இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கணும். இங்கே வந்து வைத்தியம் பண்ணிக்கிறவ அத்தனை பேருக்கும் பரமாச்சாரியாளுகளுடைய அருளால் புறக்கண்ணும் சரியாகணும், அகக்கண்ணும் சரியாகணும். புறக்கண்ணும் துறக்கணும், அகக்கண்ணும் துறக்கணும். பரமாச்சாரியாளுடைய கிருபையினால், பரமாச்சாரியாளுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே பவந்து சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கமா பவேத். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் வியாதி இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது, நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறது. எல்லாருக்கும் மங்களம் வரணும், ஒத்தருக்கும் துன்பம் இருக்கக்கூடாது. பலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. நமः பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவ. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.